அதுவும் துலாம் லக்னத்துக்கு குரு 3 6ஆம் அதிபதி. 3ல இருந்தாருன்னா ஒரு மாதிரி பலனை செய்வாரு, 6ல இருந்தாருன்னா ஒரு மாதிரி பலனை செய்வாரு, 6ஆம் இடத்தை பார்த்தால் ஒரு பலனை செய்வார், 3ஆம் இடத்தை பார்த்தால் ஒரு பலனை செய்வாரு. வணக்கம், நான் உங்கள் விக்கி ப்ரோஸ். நமக்கு ஜோதிட ஞானத்தை வழங்கிய ஆதித்ய குருஜி ஐயா அவர்களுக்கு நன்றி. அண்ட் இது ஒரு ஜோதிட விளக்க வீடியோ. விருப்பம் உள்ளவர்கள் தொடர்ந்து பார்க்கலாம். விக்கி ப்ரோஸ் அஸ்ட்ராலஜி சோஷியல் மீடியாவை ஃபாலோ பண்ணியிருக்கக்கூடிய அனைத்து தோழிகளுக்கும் நமது நன்றிகள். ஒரு கேள்வி பிரதர், குரு வக்ரம் இன் 12th house, குரு தசா for துலாம் லக்னம் will be nature of best age of 33 but குரு தசா will be 36. ஓகே பிரதர், எந்த லக்னத்துக்கும் குரு 12ஆம் இடத்துல இருந்தா அந்த நபர் பிறந்த இடத்துல இருக்க மாட்டாரு. நீங்களே கொடுத்துட்டீங்க சிங்கப்பூர்ல இருக்கிறேன் அப்படின்னு. பிறந்த இடத்தை விட்டு நிரந்தரமாக வெளியில கொண்டுட்டு போகக்கூடிய அமைப்பை 8-12ஆம் பாவக சுபத்துவம் உங்களுக்கு கொடுக்கும். அப்ப 8ஆம் இடத்துல 12ஆம் இடத்துல குரு இருந்தாருன்னா 8ஆம் இடத்தை பார்ப்பாரு. அப்ப 8-12ஆம் பாவகங்கள் வெளிநாடு, வெளி மாநிலம், பரதேச வாசம்ன்ற மாதிரியான அமைப்புகள்ல அடுத்தடுத்த தசாபுத்தி அமைப்புகள், இப்ப குரு தசை முடிஞ்சு வரக்கூடிய சனி தசை எல்லாம் சர வீட்டுல நீர் வீடு மாதிரியான அமைப்புகள்ல இருந்ததுன்னா உங்களை நிரந்தரமாக வெளிநாட்டிலேயே செட்டில் பண்ண வைக்கும். இல்லாத பட்சத்துல வெளி மாநிலத்துல செட்டில் ஆவீங்க, பிறந்த இடத்துக்கு வர முடியாது. சில பேர் பாத்தீங்கன்னா டெம்பரரியா போவாங்க, 1 வருஷம் 2 வருஷம் 3 மாசம் இந்த மாதிரி இருந்துட்டு வருவாங்க. தசாபுத்தியோடைய அடிப்படையில இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கும். அப்ப இயல்பாகவே உங்களுடைய லக்னத்துக்கு, இதனாலதான் லக்னம் ஏன் பிரதானம். எல்லாரும் ராசியை பத்தி பேசிக்கிட்டு இருக்கும்போது லக்னம் பத்தி பேசும்போது லக்னம்லாம் ஒண்ணும் இல்லைன்னு பேசினவங்க மத்தியில லக்னத்தை வைத்துதான் நீங்க எங்க இருக்க போறீங்க, உங்களுக்கு வெளிநாடு சூட்டபிளா வருமா, இல்ல உள்நாட்டிலே சரியான அமைப்புகள் இருக்க முடியுமா, இல்ல உள் மாநிலத்திலே வளர்ந்த பிறந்த இடத்திலே இருந்து சாதிக்கக்கூடிய ஆளா நீங்க, பூர்வீகத்திலே சிறப்பா வர போறீங்களா, இதெல்லாம் உங்களுடைய லக்னம் லக்னாதிபதியினுடைய 12ஆம் பாவகத்தினுடைய தன்மையின் அடிப்படையில வரக்கூடிய அமைப்புகள். ஓகேங்களா? இதுக்கு அடுத்து குரு தசை. துலாம் லக்னத்துக்கு வரக்கூடாத தசை குரு தசை. ஏன்? அவர் கடுமையான 6ஆம் அதிபதியாக செயல்படுவாரு. குரு என்ன பண்ணுவாரு? 6ஆம் இடத்தினுடைய கடன், நோய், வம்பு, வழக்கு, அசிங்கம், கேவல அமைப்புகளை கொடுப்பாரு. ஒருவேளை லக்னாதிபதி இங்க தாங்க திரும்ப நீங்க ஒரு துலாம் லக்னம் குரு அப்படின்னு கொடுத்துட்டீங்க. ஒரு கண்ணு மட்டும் வச்சுக்கிட்டு ஒருத்தருடைய பலன் சொல்ல முடியுமா? உங்களோட பேர் ஏ கோபால், லவா அடி ஏ கோபாலா? ஓகே, கோபால்ன்றவரு வெறும் கண்ணா, இல்ல ஒரே ஒரு கால் மட்டும் கோபாலா, மூக்கு மட்டும் வச்சு உங்களை கோபால்னு சொல்றோமா? இல்ல. கோபால் எப்படிப்பட்டவரு? 2 கால், 2 கை, ஒரு முகம், அதுல 2 கண்கள், இந்த மாதிரி ஒரு கம்ப்ளீட் மனிதர் இருக்கிறாருல, அந்த மாதிரி ஒரு கம்ப்ளீட் ஜாதகத்தை வச்சுதான் பலனே சொல்ல முடியும். இந்த மாதிரி இங்க இருந்தா அங்க இருந்தான்னு சொல்றாங்களே, நானும் பாக்குறேன். பெரிய பெரிய ஜோதிடர்கள்ன்ற பேர்ல ப்ரொமோட் பண்ணிக்கிட்டு, செல்ஃப் ப்ரொமோட் பண்ணிக்கிட்டு, இது மாதிரியான விஷயங்கள் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுல பாதி விஷயம் நம்ம பெரிய ஜோசியர் நினைச்சோமே, இவங்க என்ன இவ்வளவு இப்படி இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி எண்ணம் வரும் அந்த மாதிரி வீடியோஸ் எல்லாம் பாக்குறப்ப. குரு 12ல் இருந்தால் அப்படி இப்படி அப்படிலாம் இல்லைங்க. ஒரு விதியில கண்டிப்பா ஜோதிடம் கிடையாது. அதுவும் துலாம் லக்னத்துக்கு குரு 3 6ஆம் அதிபதி. 3ல இருந்தாருன்னா ஒரு மாதிரி பலனை செய்வாரு, 6ல இருந்தாருன்னா ஒரு மாதிரி பலனை செய்வாரு, 6ஆம் இடத்தை பார்த்தால் ஒரு பலனை செய்வார், 3ஆம் இடத்தை பார்த்தால் ஒரு பலனை செய்வாரு. இதே குரு உங்களுக்கு 6ஆம் பாவகத்தினுடைய, அவர் வக்கரமா இருக்காரு, எப்படி வேணாலும் இருக்கட்டும், 6ஆம் பாவக தன்மையை செய்யவே முயற்சி பண்ணுவாரு. அப்ப என்ன பண்ணுவாரு? இருக்கிற இடத்தை விட்டு வெளியில நகர்த்தி முதல்ல கடனை கொடுத்து, வேலையை கொடுத்து, உங்களை வேலைக்காரராகவே வைத்து, இதெல்லாம் இப்ப நான் சொல்ற விஷயம்லாம் உங்க ஜாதக அமைப்புகள்ல இருக்கும். இல்லங்க வேற மாதிரி இருக்கு அப்படின்னு வரும்போது, உங்களுடைய லக்னம் சுபத்துவமாகவும் லக்னாதிபதி கூடுதல் சுபத்துவ அமைப்புகள் இருந்தாருன்னா, இல்லங்க வேலைக்காரங்க எல்லாம் வச்சு வேலை வாங்கிட்டு இருக்கேன் இப்படின்ற மாதிரி மாறும். ஆனா லக்னாதிபதியின் லக்னத்தின் வலு குறையும் பொழுது நீங்க வேலைக்காரரா இருப்பீங்க. சனி ஓரளவுக்கு சுபத்துவ அமைப்புகள் இருந்தாருன்னா அடுத்து குரு தசை முடிஞ்சு வரக்கூடிய சனி தசை நல்ல தன்மையில இருக்கும். ஆனா குரு தசை 6ஆம் பாவக பலனை தான் செய்யும். 6ஆம் பாவகம் என்ன வச்சிருக்கோம்? கடன், நோய், வம்பு, வழக்கு, அசிங்கம், கேவலம் மாதிரியான விஷயங்கள். இந்த குருவுக்கு சஷ்டாஷ்டகமாக இருக்கக்கூடிய கிரகங்கள் எந்த கிரகங்கள், எந்த ஆதிபத்தியம்ன்ற அமைப்புகள்ல வரும். ஓகேங்களா? இது 1வது விஷயம். 2வது விஷயம் அப்படின்னு எடுத்தீங்கன்னா, குரு கண்டிப்பாக இந்த மாதிரியான இடங்கள்ல கொலஸ்ட்ரால், டயபெட்டிக் மாதிரியான விஷயங்களை ஏர்லி ஸ்டேஜ்ல கொடுப்பாரு. இதையும் நீங்க செக் பண்ணுங்க. பிரஷரோ, கொலஸ்ட்ராலோ, டயபெட்டிக்கோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்த சின்ன வயசுலயே கொடுக்கக்கூடிய அமைப்புகள் வரும். சீக்கிரமா ஒபிசிட்டி வரும். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எனக்கு துலாம் லக்னக்காரங்களுக்கு லக்னத்திலேயோ 6ஆம் இடத்தையோ குரு தொடர்பு கொண்டவங்களை பாருங்க, இந்த தன்மைகள் இருக்கவே செய்யும். அப்போ குரு துலாம் லக்னம்னு வரும்போது ஒத்த கண்ணை மூடிக்கிட்டு எப்படி ஒரு மாதிரி பண்ணலாம்ன்ற மாதிரியான கஷ்டத்தை கொடுக்கக்கூடிய வேலையை செஞ்சுதான் ஆகுறாரு. அப்போ துலாம் லக்னத்துக்குன்னு வரும்போது குருவினுடைய தன்மை என்னது? அந்த நெகட்டிவான அமைப்புகளை முதல்ல செய்யறது. இதுக்கு விதிவிலக்கு இல்லையா? ஒருவேளை அந்த குரு கூடுதல் சுப அமைப்புல இருக்காரு. எப்படி கூடுதல் சுப அமைப்புல இருக்க முடியும்? ஒருவேளை பௌர்ணமி சந்திரனுடைய அதியோகத்துல இருக்காரு. நீங்களே மீன ராசியா இருக்கிறீங்க.
மீன ராசியா இருக்கிறீங்க. சூரியன் வந்து அஸ்தகங்கமா இல்லாம சிம்மத்துல சூரியன் இருக்காரு, ஒளிச்சந்திரனுடைய அமைப்புகள்ல இருக்காரு. புதன் வீடு கொடுத்த புதன் கூடவே உச்சமாக இருக்கிறாரு. இந்த தன்மைகள்லாம் வரும்போது நல்லது நடக்குமா? குருவினுடைய ஆதிபத்தியம் என்ன? 6ஆம் பாவகம், 12ஆம் பாவகம் வலுத்துருச்சு. மனசை கெடுக்கக்கூடிய இந்த அமைப்புகள், ஆதிபத்திய கிரகம் வலுத்துருச்சு, 12ஆம் பாவகம் வலுத்துருச்சு. இதே குரு திசையில எப்படி அடுத்து உங்களோட பணத்தை சுருட்டலாம் அப்படின்றத யோசிக்க வைக்கும். இப்ப ஜோதிடம் எந்த வகையில் செயல்படுது? குரு 6ஆம் அதிபதி, காசு கொடுக்கணும். சுபத்துவமா இருந்தா காசு கொடுக்கணும், பாபத்துவமா இருந்தா கடன்ல தள்ளணும் உங்களை. அப்போ இந்த இடத்துல உங்களுக்கு கடனை கொடுக்கக்கூடிய அந்த குரு எதன் வழி கொடுக்க போறாரு? காசை கொடுக்கக்கூடிய அந்த குரு எதன் வழி கொடுக்க போறாரு? இதுதாங்க ஜோசியம். இந்த 2 விஷயம் புரிஞ்சிருச்சுன்னா நீங்களே ஜீனியஸ் ஆயிருவீங்க. இதனை தாங்கக்கூடிய வழியில லக்னமும் லக்னாதிபதியும் எப்படி இருக்கிறாங்க? திரும்பவும் நீங்க அங்க முன்னுக்கு வந்துட்டு லக்னாதிபதியும் லக்னமும் கடுமையான பலவீன அமைப்புகள் இருக்காங்கங்க. சனி செவ்வாய் ராகுவோட தொடர்பு, அமாவாசை தொடர்புல சுக்கிரன் இருக்காருன்னா குரு திசை கடுமையான நோயை கொடுக்க போகுது. இவர் வந்து 8ஆம் இடத்துல இருக்காரு, லக்னாதிபதி 8ல இருக்கிறாரு அப்படின்னா இந்த இடத்துல கடுமையான கடன்ல மாட்டிக்க போறீங்க. 8ஆம் இடத்துல பெண்கள், குடும்பம், மனைவி இது மாதிரியான அமைப்புகள்ல டிஸ்டர்ப் வரப்போகுது. இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்கு பிரதர். இதற்கு தான் வெறும் கண்ணை மட்டும் பார்க்காம, வெறும் காது மூக்கை மட்டும் வச்சுக்காம 9 கிரகமும் என்ன பண்ணுது, லக்னத்துக்கு எந்த அளவுக்கான சுப ஒளி பாப ஒளி இருக்குன்றத வச்சுதான் பலனே இருக்கு பிரதர். சரிங்களா? நான் உங்களுக்கு ப்ரோஸ், நல்லது நடக்கும், எல்லோரும் நல்லா இருப்போம். வணக்கம்.